நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இளவாலை போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டது மாத்திரமல்லாமல் அவரிடமிருந்து துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அர்ஜுனா ராமநாதனுடைய தாக்குதலுக்கு இலக்கான பெண் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது தீவிரமாக செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் இந்த பௌத்த பிக்குகள் 22 பௌத்த பிக்குகள் 110 கோடிக்கும் அதிகமான போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட விடயத்திலே எந்தவித பாகுபாடும் பார்க்கப்படாது, கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இவர்களெல்லாம் அனுரவினால் காவி உடுத்தப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டு இந்த போதைப் பொருளோடு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள் என்ற உண்மைகளும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இன்றைய தினம் பெரும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது, ஒன்றிணைந்த எதிரணியினருடைய செயற்பாடுகளினால். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் விடயம் கொஞ்சம் தீவிர பேசுபொருளாகவே இருக்கின்றது. நேற்றைய தினமும் எங்களுடைய காணொலியிலே அவர் சார்ந்த ஒரு பதிவு ஒன்றை இட்டிருந்தேன். இன்றைய தினம் பார்த்தால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இளவாலை போலீசாரால். குறிப்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற அந்த சம்பவம் தொடர்பாகத்தான், அதாவது காணி பிரச்சினை அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் அங்கே 2 பெண்கள் மேலும் பலர் இருந்தார்கள். அவர்களோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மாறி மாறி பிரச்சனைப்பட்டிருக்கின்றார்கள். வாய் தர்க்கப்பட்டது மாத்திரமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பெண்ணை காலால் எட்டி உதைத்ததாக சொல்லப்படுகின்றது. இதற்கு பதிலாக அந்த பெண் கல்லால் எறிந்ததாகவும், இதனை எச்சரிக்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் துப்பாக்கியை காட்டி அந்த பெண்ணை அச்சுறுத்தி அந்த காணியை விட்டு வெளியேறும்படி, இல்லாவிட்டால் மண்டையில் சுடுவேன் என்ற அடிப்படையிலே அந்த காணொலியிலே குறிப்பிட்டிருக்கிற விடயம் பெரும் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போது, நேற்றைய தினம் அர்ஜுனா ராமநாதனோடு முரண்பட்டிருந்த அந்த பெண் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய 1.5 வயது மதிக்கத்தக்க குழந்தையும் அவரோடு சேர்த்து சிறையிலே, அதாவது தடுப்பு காவலை வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் அவரை சிறையடைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடும் விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களில் எழுந்து வந்தது. காரணம், அந்த பெண் கல்லால் எறிவதற்கு முன்னர் தாக்கியது அர்ஜுனாதான் என்ற அடிப்படையிலே சமூக வலைத்தளங்களிலே கடும் விமர்சனங்கள் எழுந்து வந்தது. அத்தோடு இவருடைய கையிலே துப்பாக்கியை கொடுக்க முடியாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே விசாரணைக்கு சென்ற அவர் விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றத்திலே மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை வந்த செய்திகளிலே அவருக்கு பிணை கிடைத்ததா அல்லது அவரை விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கின்றதா என்பது இன்னும் தெரியவில்லை. மாறாக இந்த செய்தியை பதிவிடுகின்ற வரையிலே அவர் தொடர்பான, அதாவது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அல்லது நீதிமன்ற உத்தரவு தொடர்பான எந்த விதமான தகவல்களும் வெளிவரவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். அர்ஜுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டது மாத்திரமல்லாமல் அவரிடமிருந்து துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். அவருடைய பாதுகாப்புக்கென அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி இப்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முறை மாத்திரமல்ல, இதற்கு முன்னரும் அந்த துப்பாக்கியினால் பல தவிசாளர்களை சுடுவேன் என்ற அடிப்படையில் நாம் எச்சரித்திருந்தார். மண்டையிலே சூடு விழும், வெடி விழும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இதே கருத்தை இந்த பெண்ணுக்கும் சொல்லியிருந்தார். இப்போது அவருடைய துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விடயம் பெரும் தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்றது. காரணம், பெண்களோடு இது முதல் முறை இல்லை, இதற்கு முன்னரும் ஒரு முறை பெண்களோடு சண்டையிட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். இப்போது அர்ஜுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டிருக்கிற விடயம் தீவிர பேசுபொருளாக இங்கு மாத்திரமல்ல, தென்னிலங்கை ஊடகங்களை தலைப்புச் செய்தியாக ஆக்கிரமித்திருப்பதும் இந்த அர்ஜுனா ராமநாதன் கைது செய்யப்பட்ட விடயம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. மேலும் இந்த 22 பௌத்த தேரர்கள், அதாவது 22 பௌத்த தேரர்களும் அனுரகுமார திசாநாயக்கவும் ஜேவிபியும் இணைந்து மொட்டையடித்து அவர்களுக்கு காவி உடுப்பு உடுத்தி அவர்களை பௌத்த தேரர்கள் போன்று சோடித்து அவர்களிடம் போதைப் பொருளை கொடுத்து இலங்கைக்குள்ளே கொண்டு வரும்படி சொல்லியிருக்கின்றார்களாம். இந்த விடயத்தை கண்டுபிடித்தது இருப்பது யார் என்று பார்க்கின்ற போது, திருகோணமலையிலே இனவாதத்தையும் அட்டகாசங்களையும் செய்து வருகின்ற கசபதேரர், அவரைத்தான் பிடித்து சிறையிலே போட்டிருந்தார்கள். அந்த திருகோணமலை கடற்கரை பகுதியிலே புத்த விகாரை புத்தர் சிலை வைத்தது என்ற அடிப்படையில் அவரை பிடித்து சிறையிலே போட்டிருந்தார்கள். சிறையிலிருந்து அட்டகாசம் செய்து வந்தார், சாப்பிட மாட்டேன் என்று. பின்னர் வெளியே வந்து இனவாத கருத்துக்களை அங்கிருக்கக்கூடிய ஒரு சில சிங்கள இனவாத குழுக்களோடு சேர்ந்து செய்து வந்தார். இப்போது அவர் சொல்லியிருக்கின்ற விடயம், இந்த தேர்களை எல்லாம் சோடித்து மொட்டையடித்து தாய்லாந்திலிருந்து போதைப் பொருளை கொடுத்து கொண்டு வந்தது அனுரகுமார் திசாநாயக்கவும் ஜேவிபி உறுப்பினரும் தான் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே இது ஒரு அரசியல் நாடகம்.
இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. பௌத்த தேரர்களை பழிவாங்குவதற்காக இந்த வேலையை செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் கசபதேரர் கடுமையாக தேடி கண்டுபிடித்திருக்கின்றார். இதற்கு முன்னரும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே அதுவும் இந்த கைதடி பகுதியில் இருக்கின்ற ஒரு விகாரையிலே ஒரு சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருந்தார் ஒரு பௌத்த பிக்குவினால். அந்த பௌத்த பிக்கு அதுக்கு சட்டமே, அதாவது நீதித்துறை அவரை கடுமையாக அவருக்கு எச்சரிக்கை கொடுத்து அவரை அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி சொல்லி அவருடைய வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது திடீரென தோன்றி அவர் சொல்லியிருந்தார், சுமந்திரனுடைய ஆதரவாளர்களும் தான் அந்த வேலையை செய்தார்கள். அதாவது அந்த பௌத்த தேரர் அப்படி செய்யவில்லையாம் சிறுமிக்கு. ஆனால் சிறுமி அந்த இடத்திலே தகாத ஆடைகளை அணிந்து சென்றிருந்தாராம். அது பௌத்த தேரர் அதை எச்சரித்ததற்காகத்தான் அவரை பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் சுமந்திரனுடைய கையாட்களும் தான். எனவே இவர்கள் பௌத்த தேரர்களை வடக்கிலிருந்து திரட்ட பார்க்கின்றார்கள். எனவே பௌத்த தேசியம் அல்லது பௌத்த மறுமலர்ச்சி என்பது வடக்கு கிழக்கிலே தான் உருவாக வேண்டும் என்று ஒரு தூண்டி விடுகின்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே மாதிரியான ஒரு கருத்து தான் இப்போது சொல்லியிருக்கின்றார். இந்த அனுரவும் ஜேவிபியும் சேர்ந்துதான் இந்த பௌத்த தேரர்களை சோடித்து அவர்களிடம் போதைப் பொருளை கொடுத்து இலங்கைக்குள்ளே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார். இவரும் முன்னொரு காலத்தில் இப்படியான தேரராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது கைது செய்யப்பட்டிருந்த 22 தேரர்களிலே ஒருவராக இவரும் இருந்திருக்கலாம். காரணம், பௌத்த தேரர்கள் என்பது அமைதியையும் அறவழியையும் போதிப்பவர்கள். உண்மையான பௌத்த தேரர்கள் பலர் இருக்கின்றார்கள். இப்போதும் இந்த மகா சங்கத்தில் இருக்கின்ற ஒரு சிலரை பார்த்தால் புரியும், அவர்கள் உண்மையிலே கையெடுத்து கும்பிட வேண்டும் போல இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல பௌத்த தேரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் இப்படியான இனவாதத்தை பேசக்கூடிய பௌத்த தேரர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்த அத்துரலிய ரத்ன தேரர், அதேபோல் ஞானசார தேரர். அதாவது ஞானசார தேரர்கள் இந்த முஸ்லீம்கள் தமிழ் இஸ்லாமியர்களை கண்ணிலையும் காட்டக்கூடாது, அந்த அளவுக்கு மிக மோசமான செயற்பாடுகளை செய்து வருகின்றார் ஞானசார தேரர். அதிலே இவரும் ஒருவராக இப்போது இணைந்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். அவர் இப்போது அரசாங்கத்தின் மீது குற்றத்தை சுமத்தி இருக்கின்றார். அரசாங்கம் தரப்பு சொல்லி இருக்கின்றது, இந்த விடயம் யாராக இருந்தாலும் அடிமட்ட குடிமகனாகவோ அல்லது குருக்களாகவோ மத குருக்களாகவோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாருமே பார்க்கப்பட மாட்டார்கள். சட்டத்தின் முன் எங்களுடைய ஆட்சியிலே அனைவருக்கும் கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மகாசங்க தேரர்களும் கடுமையாக இந்த விடயத்தை எச்சரித்திருக்கின்றார்கள். ஒரு மதகுருக்கள் செய்யக்கூடாத வேலையை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த 22 பௌத்த தேரர்களுக்கும். இவர்கள் தானா இன்னும் பலர் இருக்கின்றார்களா என்று தெரியவில்லை. இப்போது நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகின்ற போது இவர்களை வழிநடத்திய ஒரு பௌத்த தேரர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அத்தோடு இவர்களை 7 நாட்கள் சிறையிலே வைத்து விசாரிக்க உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. காரணம், இவர்கள் ஏன் அங்கிருந்து தாய்லாந்திலிருந்து அந்த போதைப் பொருட்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்தார்கள், பின்புலம் என்ன, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார், இங்கிருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக இப்போது அவர்களை சிறையிலே அடைத்து விசாரிக்கும்படி 7 நாட்கள் விசாரிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. எனவே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாகுபாடு பார்க்கப்படாது, பாரபட்சம் பார்க்கப்படாது, விசாரணைகள் நடக்கும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் இப்போது அறுதியும் உறுதியுமாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் பல உண்மைகள் வெளிவரப் போகின்றது. காரணம், வெறுமனே பௌத்த தேரர்கள் தன்னிச்சையாக அதனை கொண்டு வந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு குழு பின்புலத்திலிருந்து செயற்பட்டால் மாத்திரமே இது நிகழ்ந்திருக்கும் என்பது மிக முக்கியமான விடயம். விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி, இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. போராட்டங்களை செய்வது மக்கள் அல்ல, அதான் மிக முக்கியமான விடயம். குறிப்பாக இந்த 2.5 மில்லியன் டாலர்கள் வரையிலே, அமெரிக்க டாலர்கள் வரையிலே இந்த மோசடிக்காரர்கள், இணையவழி மோசடிக்காரர்களினால் தங்களுடைய வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டு மிக பெரும் மோசடி இடம்பெற்றிருக்கிறது. இது சார்ந்து இப்போது போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. மிக முக்கியமாக நாமல் ராஜபக்ச சொல்லி இருக்கின்றார், பிட் பாக்கெட் அரசாங்கமாம் இந்த அரசாங்கம். பிட் பாக்கெட் அடிப்பவர் என்ன செய்வார் என்றாலும் பிட் பாக்கெட்டை அடித்துவிட்டு கள்ளன் என்று இன்னொரு இடத்திலே கையை காட்டுவாராம். மக்கள் எல்லாம் அங்காலே சென்று ஓடுகின்ற போது அவர் பேக்கை தூக்கி கொண்டு போய் விடுவார். அப்படியான வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்கின்றார்கள். எனவே இவர்கள் ஒரு பிட் பாக்கெட் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச சொல்லி இருக்கின்றார். அதாவது அவர்களாவது பிட் பாக்கெட், நீங்கள் நேரடியாக பல களவுகளை செய்தவர்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அதிலும் மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கின்றார், இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, திரைசேரியிலே கை வைத்து விட்டார்கள், இது ஒரு மோசடி, இது ஒரு மிக பெரும் மோசடி, உடனடியாக விசாரணைகளை நடத்தி கண்டுபிடிக்கும்படி மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கின்றார். இதில் மிக முக்கியமான விடயம், இந்த அரசாங்கம் தான் பணத்தை திருடிவிட்டது என்பதுதான் இப்போது கூட்டு எதிரணியினர் என்றால் மஹிந்த ராஜபக்ச தரப்பு, ராஜபக்சக்கள் தரப்பு ரணில், சஜித், திலீப் ஜெயவீர, இந்த உதயகமன்வல விமல் வீரவம்ச, GL பீரிஸ் போன்றவர்கள்லாம் ஒன்றிணைந்து அந்த கூட்டு எதிரணியினராம். இந்த கூட்டு எதிரணியினர் இதனைத்தான் ஒரு பிம்பமாக மாற்ற பார்க்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அதிலும் ரணில் தலைமையிலே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றதாம் இது தொடர்பாக. அதுவும் எரிசக்தி அமைச்சர் பதவி விலகிய பின்னர் அடுத்த அமைச்சர்
யாரை குறிவைக்கலாம் என்பது தொடர்பாக அதில் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி கூட்டெதிரணியினர் மேலே வருவது என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அதான் இதுவரையிலே அரசியலில் இணைய முடியாதவர்களையெல்லாம் இணைத்த பெருமை இந்த அனுரகுமார் திசாநாயக்கவை சாரும். காரணம், மஹிந்தவையும் ரணிலையும் இணைக்க முடியாது, ஆனால் 2 பேருமே இணைந்து விட்டார்கள். ரணிலையும் உதயகம்மன் விமல் வீரவம்சவையும் இணைக்க முடியாது, ஆனால் இணைந்து விட்டார்கள். எனவே இந்த வேலையை செய்ததனுடைய பெருமை அனுரவையை சாரும் என்பது மிக முக்கியமான விடயம். கூட்ட எதிரணியினர் இந்த விடயத்திற்காக இணைந்திருக்கின்றார்கள். அதிலும் இன்றைய தினம் டீசலை அதிக விலை கொடுத்து அரசாங்கம் வாங்கி இருக்கின்றது. எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய டீசலானது அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்றது. எரிசக்தி அமைச்சினால் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே இது ஒரு மோசடி, இந்த மோசடியை விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைய தினமும். அத்தோடு நிதி அமைச்சுக்கு முன்பாக இன்றைய தினம் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது. குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டது திலித் ஜெயவீர. இந்த திலித் ஜெயவீர என்றால் சர்வஜன அதிகாரம் கட்சி. திலித் ஜெயவீர வேறு, மஹிந்த வேறு என்று சொல்ல முடியாது. ஒரு காலத்திலே மஹிந்தவுக்கு மிக பெரும் ஆதரவாக பணத்தையும் வாரி கொடுத்து கொண்டிருந்த மிக பிரபலியமான பணக்காரன். ஆனால் நானே அரசியலுக்கு வந்தால் என்ன என்ற அடிப்படையில் தான் இப்போது வந்திருக்கின்றார். நாமலா அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீரவா என்று தெரியாத அளவிற்கு இப்போது 2 பேருமே ஒரு போட்டித்தன்மை இருக்கின்றது. அந்த திலித் ஜெயவீரனுடைய சர்வஜன அதிகாரம் கட்சி சார்பாக எங்களுடைய பகுதியிலும் இந்த சர்வஜன அதிகாரம் சார்ந்த ஒருவர் இருக்கின்றார். அவர் எல்லோருக்கும் தெரியும். இந்த அருண் சித்தாத்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் இருக்கின்றார். அந்த சர்வஜன அதிகாரம் தான் இன்றைய தினம் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றது. நிதி அமைச்சுக்கு முன்பாக இந்த போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதோடு மத்திய வங்கிக்கு முன்பாக அதனுடைய வாயிலே தேங்காய் உடைத்து போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசுக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய 2 பேர், பலர் அல்ல 2 பேர் சேர்ந்து கருப்பு கொடி பிடித்து இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் மத்திய வங்கிக்கு முன்பாகவும் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த 2.5 மில்லியன் டாலர்கள் காணாமல் போனது, 2.5 மில்லியன் டாலர்கள் காணாமல் போன விடயம் சார்ந்துதான் இந்த போராட்டங்களும் வெடித்திருக்கின்றது. எனவே கூட்டு எதிரணியினர் பலம் பெறுகின்றார்களா அல்லது பலம் பெறுவது போன்று காட்டிக் கொள்கின்றார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அநேகமான மக்கள் கருத்தை பார்க்கின்ற போது விமர்சனம் முழுக்க நாங்கள் ஒன்றும் கவலைப்படவில்லை, உங்களை பார்த்து தான் கவலையாக இருக்கின்ற அடிப்படையிலே கூட்டு எதிரணியினரை தான் மக்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள். அரசின் மீது அந்த அளவுக்கு மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கவில்லை. ஒன்று நடந்துவிட்டது பிள்ளை, அதை எப்படியாவது அரசு நிவர்த்தி செய்யும் என்பதை மக்கள் நம்புகின்றார்கள் போல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு பல சமூக வலைத்தள பதிவுகள் இருக்கின்றது. ஆனால் எதிரணியினரை கடுமையாக சாடி விமர்சித்து வருகின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். ஆனால் எதிரணியினரும் இந்த ஆட்சியை பிடிப்போம் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இதற்கு சான்று ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கேபிட்டல் தொலைக்காட்சியினுடைய ஊடகம் பேட்டி ஒன்று எடுக்கின்ற போது மனோகணேசனை மிக விரைவிலே நாங்கள் ஆட்சியை பிடிக்கப் போகின்றோம், இந்த ஆட்சி முடிவுக்கு வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம், அதிலே நான் அமைச்சராக கூட வருவேன் என்ற அடிப்படையிலே திரு மனோகணேசன் அவர்கள் தெரிவித்த விடயமானது ஏதோ ஒன்றை இந்த கூட்டு எதிரணியினர் செய்கின்றார்கள் என்பது புரிகின்றது. ஏதோ ஒன்றை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். இப்போது சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்களாக இப்படித்தான் இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் தொடங்கியது. இப்போது சின்ன சின்ன போராட்டங்களாக தொடங்கி ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் செய்ய போகின்றார்கள் போல் இருக்கின்றது. அந்த போராட்டத்தை ஏதோ ஒரு நாள், ஒருவேளை மே 1 பெரிய போராட்டம் மேற்கொள்வதற்கு அவர்கள் முயற்சி மேற்கொள்ளலாம் என்பது மிக முக்கியமான விடயம். அதற்கான அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கின்றது சஜித் பிரேமதாச தரப்பினரால். மே தின கூட்டமானது அரசுக்கு எதிரான கூட்டமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆட்சியை கவிழ்த்து இந்த சஜித் தரப்பு அல்லது நாமல் தரப்பு ஆட்சியை கைப்பற்றுமா, மனோகணேசன் ஒரு அமைச்சராக வருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.